சண்டே வந்து ஒரு குயிக்காக ஒரு லஞ்சுக்கு வந்து ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை? லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட இது நீங்கள் பண்ணலாம். வெங்காயம், தக்காளி, மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிங்க, உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு பிரியாணி மாதிரியும் இருக்காது, புலாவ் மாதிரியும் இருக்காது, ஒரு கலந்த சாதம் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பாஸ்மதி பிரியாணியா இல்லை வந்து சீரக சம்பா பிரியாணி எது பெஸ்ட்? ஐ திங்க் அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் பூமர் ஆவாங்க. அடுத்த ஸ்டேஜில் ஐ திங்க் தேர் 2K கிட்ஸ் என்னன்னு தெரியல. வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை, ஏன்னா வேலைங்கிறதுனால எடுக்கிறது கிடையாது. இப்போ அதுவே வந்து சாப் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் அ பிஸ்னஸ். ஸோ அது வந்து நம்ம அதை ஒரு கஷ்டப்பட்டு அதை பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் அவ்வளோ ஃபைபர் இருக்குது. உங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைலே வந்து அது வந்து நல்லா மாற்றும். இப்போ உங்களுக்கு வேறு மாதிரி இப்போ ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல்னால் உங்களோட ஃபுட் கரெக்டாக இருந்தா அப்படின்னாலே ஒரு 50% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் எக்ஸ்பர்ட்ன்றதுனால ஃபுட்டை பற்றியும் பேசலாம். எது ஹெல்த்தி ஃபுட்டு, எது அன்ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. எது ஹெல்த்தி ஃபுட்டு, எது அன்ஹெல்த்தி ஃபுட்? ஆக்சுவலி இது ரொம்ப சப்ஜெக்டிவ். ஏன்னா இப்போ வந்து எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு அது ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியான்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. நீங்கள் ஒரு மைதா ஆட் பண்ணிங்கன்னா அது அன்ஹெல்தி, சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அது அன்ஹெல்தி, அந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சு சொல்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் த கேஸ். எப்படின்னா நம்ம ஹெல்தி ஃபுட்டுன்னு எதை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு கேலரி இன்டேக் கரெக்டாக இருக்கணும். ஒருத்தரோட பாடிக்கு ஒரு மாதிரி. இன்னொன்று வந்து அந்த ஃபுட்டு வந்து ஈக்குவலாக ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் சாதம் சாப்பிட்றோம்னா சாதம் அன்ஹெல்தி கிடையாது, நம்ம ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ சாதம் சாப்பிட்றோம், கூட்டு பொரியல் சாப்பிட்றோம், அது ஃபைபர். ப்ரோட்டீனுக்கு இப்போ பன்னீரோ இல்லை நீங்கள் நான்வெஜ்னா சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ப்ரோட்டீன். ஸோ ஒரு பிளேட்டில் எல்லா நியூட்ரிஷனும் இருந்தது அப்படின்னாலே இட்ஸ் ஹெல்தி ஃபுட். எப்படி இந்த கேலரிஸ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறது? கேலரிஸ் வந்து கால்குலேட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறையா வேஸ் இருக்குது. இப்போ நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது, இல்லை ஆன்லைனில் நீங்கள் பட் நீங்கள் ரொம்ப அந்த கேலரி எல்லாம் கவுண்ட் பண்ணி நம்ம டெய்லி சாப்பிட முடியாது. அப்படிங்கிறதுனால நம்மளோட நார்மல் ஹோம் குக்டு ஃபுட்டே ஹெல்தி ஃபுட் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம எது அன்ஹெல்தி அப்படின்னு சொல்கிறோன்னா ரொம்ப ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு அண்ட் ஹை சுகர் கண்டென்ட். அப்படின்னா நீங்கள் எல்லா நாளும் ஸ்வீட் சாப்பிட போகிறதில்ல, எல்லா நேரமும் சாப்பிட போகிறதில்ல, ஏதோ ஒரு நேரம் மாடரேஷனாக எடுத்தனா தான் அது அன்ஹெல்தி ஆகிடாது. ஸோ நம்ம வெளியே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றப்ப ஏன் அது அன்ஹெல்தின்னு சொல்கிறோன்னா ஹை டெம்பரேச்சர்ஸில் குக் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ அது ப்ரீ ப்ராசஸ்டாக இருக்கும் அண்ட் ஸ்டோரேஜ் லைஃப் வந்து அதுக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் அதை பண்ணி தருவாங்க. அதனால தான் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணுறப்போ எனி நியூட்ரிஷன் லாஸ் வந்து அதில் இருக்கும். அப்படிங்கிறதுனால அது அன்ஹெல்தி. பேசிக்காக எனி ஹோம் குக் ஃபுட் நம்ம வீட்டில் சாப்பிட்றது எல்லாமே ஒரு சூடாக சாப்பிடலாமா சாப்பாடு? சாப்பிட்லாம். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சூடாக நம்ம காலாகாலமாக சூடாக தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி சாப்பிட்லாம். இப்போ அண்டர் ரேட்டட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது? ஆக்சுவலி நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற நிறைய வெஜிடபிள்ஸ் இப்போ அண்டர் ரேட்டட் தான். நம்ம நிறைய வந்து இப்போது என்ன சொல்கிறது, ப்ரோக்கோலி இந்த மாதிரி ஒரு நம்ம ஊரில் விளையாத நிறையா டிஷ்ஷஸ் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் தான் இப்போ கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இடத்துல விளையிற இந்த சொரக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாமுமே நிறையா சத்து இருக்குது, நம்மளுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது அதில். ஸோ அதெல்லாம் வந்து நீர்க்காய்கள் இருக்குது. இப்போ பூசணிக்காய்லாம் நல்ல நீர்க்காய், அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்தி டயட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் எடுக்கிறதே இல்லை, ஏன்னா வேலைங்கிறதுனால எடுக்கிறது கிடையாது. இப்போ அதுவே வந்து சாப் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் அ பிஸ்னஸ். ஸோ அது வந்து நம்ம அதை ஒரு கஷ்டப்பட்டு அதை பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் அவ்வளோ ஃபைபர் இருக்குது. உங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைலே வந்து அது வந்து நல்லா மாற்றும். இப்போ உங்களுக்கு வேறு மாதிரி இப்போ ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல்னால் உங்களோட ஃபுட் கரெக்டாக இருந்தா அப்படின்னாலே ஒரு 50% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு போனோம் அப்படின்னாலே வந்து பிரியாணியை தவிர வேறு எதுவுமே நமக்கு யோசிக்கவே முடியல. நம்ம வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி எதில் ஆர்டர் பண்ணாலும் பிரியாணி லிஸ்ட்டு தான் வருது. இப்போ பிரியாணிக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து வீட்டில் சிம்பிளாக குக் பண்ணி ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பிரியாணி அப்படிங்கிறது பாப்புலராக இருக்குன்னா ஏன்னா அது ஒரே பாட்டு, நமக்கு அதுலேயே எல்லா டேஸ்ட்டும் கிடச்சிடும், எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்குங்கிறதுனால அது ரொம்ப ஈர்த்துருச்சு. ஆக்சுவலி பிரியாணி வந்து அன்ஹெல்தி ஃபுட் கிடையாது. அன்லெஸ் ரொம்ப ஆயில் கண்டென்ட் யூஸ் பண்ணாமல் குக் பண்ணிங்கன்னா அன்ஹெல்தி கிடையாது. பட் அதுவே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. நம்மளோட நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் அரிசி பருப்பு சாதம் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ஒன் பாட்டு தான், நீங்கள் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நம்மளோட வெரைட்டி ரைஸ் நிறையா இருக்குது. நம்ம எங்கேயாவது வெளியூர் போனோன்னா ஃபஸ்ட்லாம் புளி சாதம் கட்டிட்டு போவோம், லெமன் ரைஸ் கட்டிட்டு போவோம்.
இப்போ அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டே இல்லை. நம்ம எதாவதுன்னா ஓகே ஆர்டர் பண்ணிக்கலாம், பிரியாணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அப்படி இல்லையா, கலந்த சாதம் நிறையா இருக்குது. அவங்களுக்கு ஒன் பாட்டில் தான் வேணும் அப்படின்னா நிறையா இருக்குது. அது இல்லாமல் அவங்களே ஆர்டர் பண்ணுறப்ப ஒரு மீல்ஸாக ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற அந்த ஹெல்தி கண்டென்ட் எல்லாமே வந்துடும். அதில் அத்தனை காய்கறி கொடுக்குறான், கூட்டு கொடுக்குறான். ஹோட்டல்லையுமே ஹெல்தி ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம தான் அதை வந்து தேடாமல் நம்ம ஒன் பாட்டாக போகிறோம், பிரியாணியே ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி எல்லாருமே பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம். இப்போ பாஸ்மதி பிரியாணியா இல்லை வந்து சீரக சம்பா பிரியாணி எது பெஸ்ட்? அது ஒருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்து. எனக்கு சீரக சம்பா பிரியாணி பிடிக்கும். ஏன்னா அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப லோக்கல் ஃப்ளேவர்ஸாக இருக்கும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி கிடைக்கும். வேற இன்டீரியர் நம்ம தமிழ்நாடு போனீங்கன்னா எல்லாமே சீரக சம்பா தான் கிடைக்கும். சீரக சம்பாக்கே ஒரு மனம் இருக்குது. ஸோ அதனால அதோட ஃபுட் வந்து நல்லாயிருக்கும். பட் இட் இஸ் அன் இண்டிவிஜுவல்ஸ் ஒப்பீனியன் தான். லஞ்ச் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது மீல்ஸ் சாப்பாடு அப்படின்றதே ஒரு பூமர் சாப்பாடு. சாம்பார் ரசம்லாம் எப்படி சாப்பிட்றது, நம்ம வந்து பீஸா பர்கர் இந்த மாதிரி தான் போனோம் அப்படின்னு ஜங்க் ஃபுட் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு காதல் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்குது. வாட் இஸ் யுவர் டேக்? ஐ திங்க் அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் பூமர் ஆவாங்க. அடுத்த ஸ்டேஜில் ஐ திங்க் தேர் 2K கிட்ஸாக என்னன்னு தெரியல. பட் த திங் இஸ் அதை வந்து ஒரு ரொம்ப நம்ம எக்ஸாஜுரேட் பண்ணி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறதுனால தான் அது அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஒரு பீட்ஸா ஆர் பர்கர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பிகாஸ் நம்ம அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றாங்களான்னு கேட்டால் நிஜமாக இல்லை தான். சில பேர் தான் அதை பிடிச்சி சாப்பிடுவாங்க. சில நின்று சாப்பிட்றாங்க. க்யூவில் நின்று சாப்பிட்றாங்கன்னா ஏன்னா அது ஈஸியாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது, கிடுகிடுன்னு சாப்பிட்டு போயிடலாம். நீங்கள் மீல்ஸ்னால் இலை போட்டு ஒரு டிஷ்ஷாக போட்டோம் நிறையா நேரம் எடுப்பான் சாப்பிட. ஸோ அந்த டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாமே ஒரு ப்ராபகேண்டா பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஈஸியாக சாப்பிட்ற கட்டு சாப்பாடு நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பூமர்னு டேர்ம் பண்ணுறத விட இட் இஸ் தேர் மென்டாலிட்டி. அதை வந்து ஓவர் த டைம் அவங்களே ஒரு ஏஜ்க்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு ஹெல்த் நோட்டில் எல்லாருமே ஒரு 25க்கு அப்புறம் வராங்க அப்படின்னாலே தே நோ வாட் இஸ் ஹெல்தி, வாட் இஸ் அன்ஹெல்தி. யாருமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சிஷன் நடக்குது. எல்லாருமே ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட்டே வேண்டாம், ஹெல்தி ஃபுட்டுக்கு மாறலாங்கிற ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து சேஞ்ச் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டி ஈவென்ச்சுவலாக சேஞ்ச் ஆகும். பட் அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராபகேண்டாவாக தான் நான் அதை பார்க்குறேன். ஒரு சாதத்தை வந்து எப்படி நம்ம சாப்பிட்ணும்? பொறுமையாக சாப்பிட்ணுமா, வேகமாக சாப்பிட்ணுமா, எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்? ஆக்சுவலி இட் இஸ் குட். நம்ம நல்ல டைம் எடுத்து சாப்பிட்றது தான் நல்லது. எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா சியூ பண்ணி சாப்பிட்ணும், நல்லா கடிச்சு சாப்பிட்ணும். ஏன்னா டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் அட் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாயில் தான் ஃபஸ்ட்டு டைஜஷன் ஆகுது. ஸோ நம்ம கடிக்காமல் முழுங்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் டைஜஷனே நம்ம பண்ணல. ஸோ நம்ம மெதுவாக பொறுமையாக சாப்பிட தான் நம்மளோட ஃபுட்டும் நம்ம ரசித்து சாப்பிட முடியும். அதோட ஆக்சுவலாக ப்ராசஸே நம்ம ஃபஸ்ட்டு வாயில் நல்லா கடிச்சு சாப்பிட்ணுங்க தான். ஸோ பொறுமையாக சாப்பிட்றது தான் நல்லது. ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் நான் குக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார்? அதே மாதிரி மற்ற மொழிகளில் வந்து இது மாதிரி ட்ரெடிஷ்னல் குக்கிங்லாம் பண்ணிகிட்ருப்பாங்களா? அவங்களோடலாம் வந்து நீங்கள் பேசுவீங்களா? அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸோட இன்ஸ்பிரேஷன் வந்து அம்மா தான். ஏன்னா நானுமே சின்ன வயசில் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் பக்கமே போக மாட்டேன். நானும் குக் பண்ண மாட்டேன். நானும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், பீட்ஸா இப்படி தான் இருந்தேன். பட் ஈவென்ச்சுவலாக எனக்கு அதுக்கு மேலே ஒரு லவ் வந்து அண்ட் அம்மா தான் எப்போவுமே வீட்டில் வந்து குக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு குழம்பு வைக்கிறதாகட்டும், பொரியல், வெத்த குழம்பு எதாக இருந்தாலும் அவங்க தான் வைப்பாங்க. ஸோ நான் அதர் தென் தட் தான் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி அவங்க தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஆல்சோ இன்ஸ்பிரேஷன் வந்து அவுட் சைட் பீப்புள்கிட்டேருந்தும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ அதர் லாங்குவேஜ் பீப்புளோட நிறைய பார்ப்பேன் நான். அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நம்ம தான் நினைக்கிறோம் ஒரு பன்னீர் டிக்கா தான் வந்து நார்த் இந்தியன். அப்படி கிடையாது. அவங்களோட நிறைய சிம்பிளஸ்ட் ஃபுட் இருக்குது. ஈவன் அசாமி சைட்லலாம் நிறையா ஃபுட் நமக்கு தெரியல. ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்லாம் நிறைய பார்க்குறேன். அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். பட் இன்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ பீப்புளோட இருக்குது இன்ஸ்டாகிராமில். சண்டே வந்து ஒரு குயிக்காக ஒரு லஞ்சுக்கு வந்து ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலாம்? அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை? ஓகே, பேச்சுலர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா குயிக்காக பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க என்ன இருக்கோ வீட்டில். ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரைஸஸ் தான் நம்ம பேஜ்லேயும் பண்ணிட்டு வரோம் சில பேச்சுலர்ஸ்க்காக. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு காய்கறி என்னெல்லாம் இருக்கோ வீட்டில் அதெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு, இது வந்து பிரியாணி மாதிரி இல்லை, ஒரு ஒன் பாட் நீங்கள் புலாவ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து எண்ணெய் விட்டு இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு நம்ம சாதம் தனியாக இப்போ லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட இது நீங்கள் பண்ணலாம். வெங்காயம், தக்காளி, மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிங்க, உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு பிரியாணி மாதிரியும் இருக்காது, புலாவ் மாதிரியும் இருக்காது, ஒரு கலந்த சாதம் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் வீட்டில். நம்ம வடித்த சாதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக ஆகிடும் அது.
அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, பிரியாணினா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஸோ டைம் கன்சியூம் ஆகாமல் இது சீக்கிரம் பண்ணலாம். உங்களுக்கு வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை ஜஸ்ட்டு சாட்டே பண்ணி அதில் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணி பாயில்டு ரைஸ் போட்டிங்க அப்படின்னா குயிக்காக ஆகிடும். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம தால் மாதிரி வைக்கலாம். தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. இப்போ சொரக்காய் வச்சு தால் பண்ணுவாங்க. சொரக்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு தால், அதாவது துவரம்பருப்போட சொரக்காயும் வந்து வேக வச்சிடணும் குக்கரில் வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு ஜஸ்ட்டு அதில் தாளிப்பு அவ்வளோதான். நெய், கடுகு, கொஞ்சமாக வரமிளகாய், வெங்காயம் வேணா போட்டு வதக்கி அதில் கொட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சொரக்காய் தால் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸி. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.